ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த 2026 இந்த புது ஆண்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லா வருஷங்களிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளும் கூட என்னுடைய தனிப்பட்ட விதத்திலையும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட நாம இந்த ஆராதனை பகுதிகளில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க என் கூட சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாட நீங்க ரெடியா இருக்கிறீங்க? இந்த நாளும் கூட என்னோட கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாடுங்க. நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணுவோம், உயர்த்துவோம். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உத்தமமான இருதயத்தோடும் உண்மையான மனதோடும் கூட தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட அவரை நம்ம நோக்கி பார்க்கும் போது, அவரை துதித்து பாடும் போது அந்த ஆராதனையில நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மகிழ்ந்து களி கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளும் கூட என்னோடு கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாடுங்க. அல்லேலூயா. ஒருவேளை மிகுந்த கஷ்டத்தோட நெருக்கத்துல நீங்க என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணலாம், பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த நாளும் கூட உங்களுடைய எல்லா கவலைகள், நீங்க உங்களுக்கு இருக்கிற டென்ஷன், நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற காரியம் எல்லாத்தையும் நீங்க ஓரமா வச்சுட்டு என்னோட கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாடுங்க. உங்களுக்கு என்ன பண்ண போறோம், நாங்க லிரிக்ஸ் எல்லாம் கீழே என்ன பண்ணுவோம், போடுவோம். சோ அதை பார்த்து நீங்க நோட் நினைவா பண்ணுங்க, பாடுங்க. நம்ம சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரேசு, அவரேசு, அவரேசு. அல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? Praise the Lord. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரேசு, இயேசு, இயேசு, அவரேசு, இயேசு, இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரேசு, இயேசு, இயேசு, அவரேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர், என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர், இம்மற்றும் இனிமேலும் எந்த நேசர், இம்மற்றும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரேசு, இயேசு, இயேசு, அவரேசு, இயேசு, இயேசு. கண்மா
கண்மாலையும் துணையுமானவர், கண்மாலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே, நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டான், நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டான், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடல், எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ளதான அழகான ஒரு பாடல். அல்லேலூயா. நம்முடைய இயேசு சாமி எப்படிப்பட்டவர்? அழகானவர். அல்லேலூயா. அவர் 1000-10,000ங்களிலே சிறந்தவர். அல்லேலூயா. ஆமா, ஏசாமி எவ்வளவு அழகானவர் தெரியுமா? அல்லேலூயா. ஆனா தம்முடைய எல்லா அழகையும் அவர் இழந்து நின்னார். அல்லேலூயா. ஆமா, ஏசாயா 53வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்குது, நாம பார்க்கத்தக்கதாக ரூபம் அவருக்கு என்ன பண்ணல, இல்ல. அல்லேலூயா. மனுஷங்க பார்த்து அவர் இவரா நேசகுமாரன் அப்படின்னு பார்க்கிறதுக்கான ஒரு நிலையில அவர் என்ன பண்ணல, இல்ல. அல்லேலூயா. தம்முடைய அழகெல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, இழந்து. அல்லேலூயா. சிலுவையில உனக்காக எனக்காக அவர் என்ன பண்ணாரு, நின்னார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அப்பதான் இயேசுசாமி ரொம்ப அழகா இருந்தார். அல்லேலூயா. அது மாம்ச கண்களால பார்க்கிற அழகு இல்ல. அல்லேலூயா. அது நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் அழகு. அல்லேலூயா. அந்த பாடல்ல இந்த கடைசி வரிகளை நீங்க பார்க்கும்போது, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். அல்லேலூயா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆமா, பாசத்துக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய அன்பை அவர் காட்டின தேவன். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி இந்த வரிகளை மறுபடியும் பாடி அவரை நம்ம மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கைகளை தட்டி பாடலாமா? கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா,
விசுவாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எல்லாரும் பல்லவம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவரே இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. அவரே இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில கூட நம்ம எல்லா கண்களை மூடி இன்னொரு நம்ம பாடலை நம்ம பாட போறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. அல்லேலூயா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. ஆமா, நம்ம நம்பி தலை சாய்க்க கூடிய ஒரு நபர் யாருன்னு சொல்லி சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. பேதுரு எழுதுறாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா மூளை கல்லா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? மூளைக்கல். அல்லேலூயா. He is cornerstone. அல்லேலூயா. அந்த மூளைக்கல் மேல எப்படி கட்டப்படுறோம்? ஒரு ஜீவனுள்ள மாளிகையாக. அல்லேலூயா. பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய கூட்டமாக நம்ம என்ன பண்றோம்? கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் இந்த பாடலை நம்ம பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா பாடி நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு லிரிக்ஸ் கீழே வரும், நீங்க நோட் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, நீங்க பாடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லா பல்லமா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குளின் சந்த
சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாரும் பார்த்தாமா? ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டுல நம்மள விரிவடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த வருஷத்துல, இந்த 2026வது வருஷத்துல கர்த்தர் உங்க எல்லைகளை விரிவடைய செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா, இங்க ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாக யாக்கோபு அவன் போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னார். அல்லேலூயா. நான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். நான் உன்னை பெருக செய்ய போகிறேன். அல்லேலூயா. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க ஒண்ணு சொல்றாரு. அல்லேலூயா. ஆதியாகமம் 25:25 நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன பண்ணதில்ல, கைவிடுவதில்லை. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்துட்டு, அல்லேலூயா, உனக்கு நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் செய்யற வரையும் உன்னை நான் கைவிடுறதே இல்லை. அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னையும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். உன்னையும் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, உனக்கு எந்த பேக்ரவுண்டோ இல்லாம இருந்தாலும் சரி, உனக்கு எந்த தாளந்தோ
உனக்கு எந்த கிருபை வரங்களும் இல்லாம இருந்தாலும் சரி, அல்லேலூயா. உன் கையில 1 ரூபாய் இல்லாம இருந்தாலும் சரி, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் உன்னை வழி நடத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார், அல்லேலூயா. உன் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கும்படிக்கு உன்னை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார், அல்லேலூயா. இந்த நாளும் கூட எல்லா கண்களும் மூடி இன்னொரு பாடலை நம்ம பாடலாம், அல்லேலூயா. இந்த ஆண்டுல நாம ஆண்டவருக்காக ஓடணும், அல்லேலூயா. ஆமா, நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி என்னுடைய பைய நிரப்பிக்கிற ஒரு மனுஷனா இல்லாம, அல்லேலூயா, இந்த ஆண்டுல அவருடைய காரியங்களை செய்யும்படிக்கு, அவருடைய ஊழியங்களை செய்யும்படிக்கு, அவர் சொல்லுகிற இடங்களுக்கு போகும்படிக்கு, அல்லேலூயா. ஆமா, நம்மள நாம் அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும், அல்லேலூயா. இந்த ஆண்டுல இந்த முதல் ஆராதனையில, அல்லேலூயா, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேக்குற ஒரு காரியம், நான் சொல்ற இடங்களுக்கு நீ போவியா, அல்லேலூயா. நான் காட்டுற இடங்களுக்கு நீ என்ன பண்ணுவ, போவியா. உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன், உன்னை வழி நடத்த நான் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாவற்றை நான் கொடுக்க நான் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு காரியம், என்னுடைய வேலை இன்னும் முடியல, அதை செய்யறதுக்கு நீ போவியா, அல்லேலூயா. அத சொல்றதான ஒரு பாடல். மா பாவியாம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கவனிங்க, ஆராதனை என்பது அது அர்ப்பணத்துல போய் முடியும், அல்லேலூயா. இந்த பாடலை நம்ம அர்ப்பணிச்சு ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். இந்த வருஷத்தோட முதல் ஆராதனையில ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்ம தொடங்கலாம், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். பாவியாம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. மா பாவியாம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன், பரிசுத்தமாய் என்னை வணையும். ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும், உம் ஊழியம் செய்ய அனுப்பும். குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன், பரிசுத்தமாய் என்னை வணையும். ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும், உம் ஊழியம் செய்ய அனுப்பும், அனுப்பும், அனுப்பும். உம் சேவை செய்திடவே அனுப்பும், என் தேசம் சந்திக்கவே அனுப்பும், அனுப்பும். உம் சேவை செய்திடவே அனுப்பும், அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே இருள் சூழும் இடம் என்னை இன்றே அனுப்பும், அழியும் மாந்த சந்திக்க
நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும். இருள் சூழும் இடம் என்னை இன்றே அனுப்பும். அழியும் மாந்தர் சந்திக்க நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும். அனுப்பும் அனுப்பும் உம் சேவை செய்திடவே. அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. அனுப்பும் அனுப்பும் உம் சேவை செய்திடவே. அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. மாபாவியம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே. என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே. என் இயேசு ராஜா நன்றி. மாபாவியம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே. என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே. என் இயேசு ராஜா நன்றி. அனுப்பும் அனுப்பும் உம் சேவை செய்திடவே. அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையில நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன், கவனிங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க இப்படியா எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அவர் இறந்த போது ஆண்டவர் என்ன பண்றாரு, கலிலேயாவுக்கு போய் அங்க தங்கி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இயேசுசாமி என்ன பண்றாரு, கலிலேயாவுக்கு போய் அங்க தங்கி அங்க ஊழியத்தை என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு. அங்க வசனம் சொல்லுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. நான் அநேக வேளையில இயேசுசாமி நான் நினைச்சு பாக்குறேன், அவர் எங்குமே அவர் கஷ்டப்படாம இல்ல. அல்லேலூயா. அவர் ஊழியத்தை எப்படி செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா, அடிமட்டத்துல தன்னை தாழ்த்தி, அடிமட்டத்துல யாரும் கவனிக்கப்படாத ஜனங்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு பேர் என்னது, இருளில் இருக்கும் ஜனங்கள். அல்லேலூயா. The people, those who are living under darkness. How long? For long period. Hallelujah. ஒரு வெளிச்சமும் அவங்களுக்கு என்ன பண்ணல, அங்க இல்ல. அல்லேலூயா. ஆனா இயேசுசாமி பாருங்க, தன்னுடைய ஊழியத்தை முதல்ல போய் எங்க தொடங்குறாருன்னு சொல்லி சொன்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் மத்தியில. எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வராதா, எங்களுக்கு ஒரு விடிவு நேரம் வராதா, எங்களெல்லாம் வாழ்க்கையில முன்னேற்றி விட ஆள் இருக்காங்களா, இந்த ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருளில வாழுற ஜனங்கள் மத்தியில அவர் போய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த 2026 ஆண்டவர் தொடங்கும் போதே என்கிட்ட கேட்ட கேள்வி, are you willing to go for unreached, even in the deep? Hallelujah. The people, those who are not preach the gospel. Hallelujah. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவங்க, இன்னும் இருளில் இருக்கிறவங்க. அல்லேலூயா.
இன்னும் அந்தரங்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க, விடுதலை இல்லாம தவித்து கொண்டு இருக்கிறவங்க, இன்னும் அவர்கள் மத்தியில போக நீ ஆயத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த 2026ல அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம போகணும். அப்படிப்பட்ட இடங்களை நம்ம ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடல் அதான் சொல்லுது, இருள் சூழும் இடம் என்னை இன்றே அனுப்பும். அல்லேலூயா. அழியும் மாந்தர் சந்திக்க. ஆண்டவரே, ஒருவேளை நானும் போவாம டிலே பண்ணுவேன்னு சொல்லி சொன்னா இன்னும் அழிஞ்சு போவாங்க. அல்லேலூயா. 2025ல இன்னைக்கு டெக்னாலஜி என்ன பண்ணுச்சு? ரொம்ப வளர்ந்து வருது. எல்லாம் என்ன பண்றாங்க? ஏஐ வச்சு என்ன பண்றாங்க? ஒருத்தர் போட்டி போட்டிருக்காங்க. ஆனா இன்னமும் சந்திக்கப்படாத இடங்கள் இருக்கு. இன்னமும் விடுதலை அடையாத ஜனங்கள் என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இயேசு தனக்காக வந்து மரித்ததை தெரியாம புரியாம அந்தரங்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பாடல் சொல்லுது, நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட என்ன கேட்ட அதே ஆண்டவர் தான் உங்களையும் கேட்கிறாரு. சந்திக்கப்படாத இடங்களுக்கு நீ போக ஆயத்தமா? அல்லேலூயா. உன் பேர் வெளியே தெரியாத இடம். அல்லேலூயா. உனக்கு ஒரு புகழும் ஒரு கனமோ வராத இடம். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா உனக்கு ₹1 கூட காணிக்க வராத இடம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ போக ஆயத்தமா? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, ஆண்டவரே ஐ அம் ரெடி லார்ட். ஆண்டவரே நான் போக ஆயத்தம். தேவகுமாரன் நீரே போய் கலிலேயாவுல உட்காரும் போது நாங்க ஏமாத்துறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த வருஷத்தோட முதல் ஆராதனை ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்ம தொடங்கலாமா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல நீங்க எங்க போக சொல்றீங்களோ நாங்க போவேன். ஆண்டவரே, நீங்க எந்த ஜனங்களை நீங்க சந்திக்க அனுப்புறீங்களோ நான் போக ஆயத்தம் ஆண்டவரே, நான் போக ஆயத்தம் ஆண்டவரே. அந்த அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை நம்ம பாடலாமா? அல்லேலூயா. கவனிங்க, இந்த பாடலை பாடும் போதே நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு கிடைக்கும். கவனிங்க, அர்ப்பணிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சொல்லாம, ஆண்டவரே நான் போக ஆயத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். எந்த ஜனங்களுக்கு என்ன கொண்டு செல்ல விருப்பமோ நீங்க கொண்டு செல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருள் சூழும் இடம் என்னை இன்றே அனுப்பும். அழியும் மாந்தர் சந்திக்க நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும். இருள் சூழும் இடம் என்னை இன்றே அனுப்பும். அழியும் மாந்தர் சந்திக்க நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும். அனுப்பும் அனுப்பும். உம் சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அனுப்பும் அனுப்பும். உம் சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன். பரிசுத்தமாய் என்னை வனையும். ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும். உம் ஊழியம் செய்ய அனுப்பும். குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன்.
பரிசுத்தமாய் என்னை வணையும். ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும். ஊழியம் செய்ய அனுப்பும் அனுப்பும் அனுப்பும். சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே அனுப்பும் அனுப்பும். சேவை செய்தவே அனுப்பும் அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல சில பிள்ளைகளை சந்திக்கப்படாத, இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற, யாரும் கண்டுகொள்ளாத அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஆண்டவர் சில பிள்ளைகளை கொண்டு செல்ல இருக்கிறார் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. இந்த 2026ல ஆண்டவர் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சில அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை, அல்லேலூயா, அதற்காகவே அழைக்கப்பட்ட பிள்ளைகளை, அதற்காகவே நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பிள்ளைகளை, அல்லேலூயா, தாயின் கருவில அவர் அதற்காகவே தெரிந்து கொண்ட சில பிள்ளைகளை, அல்லேலூயா, இந்த 2026ல அவர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நாம தைரியமா முன்னாடி போகணும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவரே முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம போகலாம் எப்படி? அல்லேலூயா. நம்ம இந்த வருஷத்துல, அல்லேலூயா, இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னும் சந்திக்கப்படாத, விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற, அல்லேலூயா, அந்தரங்கத்துல பிசாசின் பிடியில, அல்லேலூயா, ஆண்டவரே, பயங்கரமான பாவ கட்டுல, போராட்டத்துல, பில்லி சூனியத்துல, அல்லேலூயா, சாத்தானுடைய தந்திரத்துல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மக்களை தேடி இந்த வருஷத்துல சில பிள்ளைகளை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை அனுப்புவார். அல்லேலூயா. தைரியமா நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷத்துல மாறும். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல என்கிட்ட சொன்னார், நான் உன்னை அனுப்ப போகிறேன், நான் இன்னும் உன்னை டீப்பா கொண்டு போக போகிறேன், என்னுடைய ஸ்தலங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், கொண்டு போக போகிறேன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களையும் சில பேர் அவர் அனுப்புவார். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனப்பா, நீர் ஆண்டவரே தகப்பனே, இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்க தேடி சென்றீங்களே. அல்லேலூயா. இந்த வருஷத்துல எங்களையும் நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. நாங்க போக ஆயத்தம் ஆண்டவரே. இத பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ ஆண்டவரே, இப்பொழுதே கர்த்தருடைய வல்லம் அவர்கள் மேல இறங்கட்டும். தேவன் ஆண்டவரே அவர்களை வேறு பிரிக்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவரே அபிஷேகத்தை நீர் தந்து ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்படிப்பட்ட இடங்களுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு செல்லும்படிக்கு உடைய சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. இவர்களுடைய பயங்கள், இவர்களுடைய திகில்கள், ஆண்டவரே இவர்களுடைய வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால மாறட்டும். இவர்களுடைய கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தால நான் துடைத்தெறிகிறேன். ஆண்டவரே, அந்த நாள்ல ஒரு புது உற்சாகம், ஒரு புது மன நிம்மதி, ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே அந்த நாள்ல இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொண்டு செல்லுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, சந்திக்கப்படாத இடங்களுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளும் கூட மறுபடியும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஆராதனை உங்களை நான் பண்றேன், சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.